மக்கள் வாழ்க. தாலி இல்லாமல், மந்திரங்கள் இல்லாமல், சடங்குகள் இல்லாமல் ஒரு சாதி மறுப்பு சுயமரியாதை திருமணம் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திருமணம் மட்டுமல்ல, வன்னியர் இனத்தைச் சேர்ந்த பெண், பட்டியல் இனத்தைச் சேர்ந்த இளைஞர், நாடார் இனத்தைச் சேர்ந்த மணமகள், அருந்ததியர் இனத்தைச் சேர்ந்த மணமகன் என சாதியை காரணம் காட்டி பிரிக்கப்பட்ட காதல் ஜோடிகள் பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி சாதியை துறந்து சுயமரியாதை திருமணம் செய்கின்றனர். இப்படி 1000த்திற்கும் மேற்பட்ட காதல் ஜோடிகளுக்கு சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்து காதலர்களை காப்பாற்றும் கோட்டையாக உள்ளது இந்த காவலாண்டியூர். நாங்கள் தேவர், எங்கள் வீட்டுக்காரர் நாடார். பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இங்கே தான் கல்யாணம் பண்ணதும். இங்கே வந்ததுக்கப்புறம் வீடு வாங்கியிருக்கிறோம், எல்லாமே பண்ணியிருக்கிறோம். நல்லா இருக்கிறோம். இங்கே வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. கறவை மாடுகளை வைத்து பால் வியாபாரம் செய்து வரும் ஒரு சாதாரண விவசாயி ஈஸ்வரன் தான் 1000த்திற்கும் மேற்பட்ட காதலர்களை சேர்த்து வைத்துள்ளார். பெரியாரின் சாதி ஒழிப்பு கொள்கையை தனது உயிர் மூச்சாக சுவாசித்து வரும் ஈஸ்வரன் காவலாண்டியூரை காதலர்களின் கோட்டையாக மாற்றியுள்ளார். ஜாதி ஒழிக்கணும், மேடையில் பேசிட்டெல்லாம் ஒழியாது. ஃபீல்டு ஒர்க் செய்யணும், இறங்கி தளத்தில் வந்து ஃபீல்டு ஒர்க் செய்யணும். அந்த ஃபீல்டு ஒர்க் என்னவா இருக்குன்னா, இந்த ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்சாதான் ஜாதியை ஒழிக்க முடியும். மீதி எந்த இதுலேயும் பேச்சால் ஜாதி ஒழிக்க முடியாது. போகிற இளைஞர்கள்லாம் 100% ஜாதி மறுப்பு தான் இங்கே இருக்கும். அப்போல்லாம் தாழ்த்தப்பட்டவரெலாம் இங்கே வர முடியாது கோயிலுக்கு. இப்போல்லாம் அது ஒரு பெரிய ஒரு இதாக உறவு முறையில் தான் இங்கே மக்கள் பேசிக்கிறாங்க, பேசுகிறதே கிடையாது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக சாதி மறுப்பு திருமணத்தை முன்னின்று நடத்துவதால் ஈஸ்வரன் கடுமையான அச்சுறுத்தல்களையும் எதிர்கொண்டிருக்கிறார். என்னை வீட்டிலிருந்து தூக்கிட்டே போய் கொண்டுட்டு ஆற்றுக்கெல்லாம் கொண்டுட்டு போயிட்டாங்க. கொண்டு அடித்து என்னை துன்புறுத்தினாங்க. இருந்தாலும் பெரியார் கண்ட கனவை, லட்சியத்தை நிறைவேற்றும் வரை என்னுடைய பணி செவ்வன செய்து கொண்டே இருப்பேன். இந்த ஜாதி மறுப்பு திருமணம் இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் அதை செய்வேன்.